Hello everyone, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ ஒரு வீக் டே vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள் லஞ்ச் ரெசிபி. அப்புறம் கொஞ்சம் வெளியே திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு தான் போனோம். அங்கே என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆடடாக இந்த வீக்கெண்ட் சென்னையில் உள்ள எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சாதம் நான் வடிப்பேன். பட் இன்றைக்கி வந்து ரைஸ் எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான். அதனால குக்கர்லேயே அப்படியே வச்சுட்டேன். ஒரு டிப் ஒன்று சொல்ல போகிறேங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக தேங்காய் நான் வாங்கினேனாக்க அதை உடச்சி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதை கத்தி வச்சு கீறி எடுத்தோன்னாக்க ஈஸியாக தேங்காயும் ஓடும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் அதை மீடியம் சைஸில் கட் பண்ணுங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது. மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு தேவைப்படும் போது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டால் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ரெடி. இந்த மாதிரி தான் நான் வந்து தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து டக்குன்னு செய்யக்கூடிய சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தேங்காய் பற்றி பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கோகோனட் ரைஸ் தான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பண்ணுறேன். சிம்பிளாக வந்து டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கடையில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சிடட்டும். அப்புறம் கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த டைமில் தேவையான அளவு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கூடயே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக்சியில் தான் போட்டு எடுத்தேன். துருவன மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்காயும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலாக ரைஸும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மெதுவாக வந்து பரட்டி விட்டோம்னா சூப்பராக நமக்கு கோகோனட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக தேங்காய் சாதம்னாலே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணல. தேங்காய் சாதத்துக்கு அட்டகாசமான சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து வேக போட்டுடலாம். ஸோ குக்கரில் வந்துட்டு 2 விசில் விட்டால் போதும். இது நல்லா வந்து வெந்து வந்துடும். நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து நல்லா வந்து பாயில் ஆகி வந்துருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3 விசில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, குழஞ்சிரும். பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. ஸோ இதை வந்து நான் வந்து வேறொரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து தோல் உரித்து காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கை விட அந்த சேப்பங்கிழங்கு கீரைக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கங்க. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள்.
பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து உரித்து எடுத்துட்டேங்க. இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணோம். ரொம்ப வந்து தின்னாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வளவளப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக அப்படியே தான் வந்து போட போகிறேன். ஸோ நான் எப்படி குக் பண்ணுறேங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் வந்து 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சிடட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிழங்கையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டோம் அப்படின்னாக்க சூப்பராக நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நம்ம உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா தோசைக்கல்லில் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவினா அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கோகோனட் ரைஸு, அதுக்கு வந்து சூப்பராக வந்து சைட் டிஷ் வந்து நல்ல சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சுங்க. செம்மையாக வந்து கொளுத்துது. ஸோ ஏதாச்சும் ஒரு பழமோ ஜூஸோ வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து லெமன் சர்பத் தான் போட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய சிம்பிளான லன்ச் ரெசிபி நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த சம்மர் சீசன் வந்து ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குங்க. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கோ அல்லது ஈவினிங்கோ வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸோ ஜூஸோ அல்லது இளநியோ வந்து எடுத்துக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் மட்டும்தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேங்க. பார்த்தீங்கன்னா பையன் வந்து காலேஜ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு மெசேஜ் பண்ணான். ஸோ என்னோடய வேலையை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் என் பையன் காலேஜ்லேருந்து வந்தான். வரும்போதே வந்து காலேஜ் பக்கத்தில் வந்துட்டு ஓரியோ சாண்ட்விச்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்கம்மா. ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். யூஸ்வலாக எனக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது எப்படி இருக்க போதும்னு சொல்லிட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரெட்டில் வந்துட்டு ஓரியோ ஃபில்லிங் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் அட் நம்ம சென்னை என்னென்ன இந்த வீக் நடக்குதுன்னு பார்த்துடலாம். கலா சாண்டே எக்ஸ்போ தான் நடக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா Co-optex எக்ஸிபிஷன் கிரவுண்ட். டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக மறக்காமல் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கே நடக்குதுன்னா IRA சென்னை சேத்பட். அடுத்து கிட்ஸுக்கான ஒரு சம்மர் கேம்ப் தான். எங்கே நடக்குதுனாக்கா லேடி அண்டால் ஸ்கூல் சேத்பட். டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஈவினிங்காக நான் கிளம்பி வந்த இடம் வந்து டெக்கத்லான் தாங்க. இது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வியர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஷாப்புக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆனதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்விம்முக்கான எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. லைக் வாட்டர் டப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வந்து ஷாப்புக்குள்ளே வந்துட்டேன். இந்த டெக்கத்லான்குள்ளே வந்தாலே வந்து நான் கொஞ்சம் அப்படியே வந்து குஷி ஆகிடுவேங்க. ரீசன் வந்துட்டு எல்லா கேமையும் வந்து நான் போயிட்டு ப்ளே பண்ணி பார்த்துருவேன். ஸோ உள்ளே போனேன் அப்படின்னாக்கா ஒரு 1 hour ஆகும் எனக்கு ஷாப்பை விட்டு வெளியே வரத்துக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு தான்.
இந்த சம்மர்லாம் நான்லாம் வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது கேரம் வந்து அப்படி ஆடுவேன் என்னோடய கசின்ஸோட. இப்போல்லாம் வந்து பசங்க நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். பட் நான் போயிட்டு வந்து தட்டிகிட்டு இருந்தேன் கேரமு. பட் டச் இல்லாதனால கரெக்டாக என்னால் வந்து எய்ம் பண்ணி வந்து போட முடியல. அதே போல் டெக்கத்லான் எப்போ நான் விசிட் பண்ணாலும் இந்த யோகா மேட்டை போய் ஒரு தடவையாச்சும் டச் பண்ணி பார்ப்பேங்க. ரீசன் வந்துட்டு இவங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். பட் நான் வந்து யூஸ் பண்ணுற மேட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் எடுத்து அதோடய வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் டெக்கத்லான் விசிட் பண்ணேன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். பாருங்கன்னா குட்டீஸ் எல்லோரும் வந்து அதுங்களுக்கு பிடிச்சதை வந்து எடுத்து அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து டெக்கத்லான் தான். நீங்கள் வந்து ஹிமாலயாஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க, ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னாலுமே, அது மட்டும் இல்லாமல் குளு மணாலி இந்த மாதிரி வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி பிளேஸ் போகணுன்னாலும் இவங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். நாங்கள் ஃபாரஸ்ட் போகிறோம், அதனால் எங்களுக்கு டென்ட் வேணும் அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட அதுவும் அவைலபிளாக இருக்குதுங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கீழே குனிஞ்சிட்டு போகிற மாதிரி தான் வந்து டென்ட் வச்சுருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. எவ்வளோ குனிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, எல்லா டென்ட்டுக்குள்ளேயும் ஒரு தடவையாச்சும் நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு வருவேன். இது நல்லா ஹைட்டாக இருக்கும் போது விட்டுருவேனா, ஸோ அதையும் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தாராளமாக 4லேருந்து 5 பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய டென்ட்டே இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டில் இருக்க கார்கோ பேண்ட்ஸும் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு திடீர்னு யானை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெட் லைட் காமிச்சு யானையை விரட்டுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க, தெரியல. பட் நான் எடுத்து அதுதான் நினச்சி சொல்லி என் பையன்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு எதுக்காச்சும் தேவைன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் டெக்கத்லான் நான் எப்போ வந்தாலும் சரி டேபிள் டென்னிஸும் ஷட்டில் காக்கும் விளையாடாமல் வந்ததே இல்லைங்க. பட் இந்த வாட்டி வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. சரி ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். அதே போல் சம்மருக்கு வந்து நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன்ஸில் கேப் வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வியர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கலரில் நிறைய கலெக்ஷன்ஸில் கேப் வந்து இருந்துச்சு. டெக்கத்லானுக்கு எப்போ வந்தாலும் சரி துருன்னு வந்துட்டு எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து போட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு தாங்க வருவேன். ஒரு டீனேஜ் பருவத்துக்கு மறுபடியும் எனக்கு போன மாதிரி தான் வந்து இருக்கும். வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட்டுக்கு தேவையான அவ்வளோ திங்ஸும் இங்கே இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து எந்த ப்ரமோஷனும் கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு திங்ஸ் வாங்கிறதுக்காக வந்தோம். அதை அப்படியே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னாக்கா நிறைய வந்து சைக்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க. ஸோ சம்மரில் வந்து பசங்களுக்கு நீங்கள் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு சைக்கிள்ஸு. எல்லா விதமான ஆல் டைப் ஆஃப் ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு தேவையான சைக்கிள்ஸ் வந்து அங்கே வந்து அவைலபிளாக நான் பார்த்தேங்க.
அதே போல் வந்துட்டு அவங்களே அங்கே வந்து அசம்பிள் பண்ணியும் தரதையும் நான் வந்து நோட்டீஸ் பண்ணினேன். இன்னொன்று வந்துட்டு எனக்கு பிடிச்சது வந்து அந்த சைக்கிளுக்கு தேவையான நிறைய அக்சசரிஸும் வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பாருங்களேன், இந்த குட்டீஸ்லாம் வந்து பின்னாடி வந்து லைட் வச்சு வேணும்னு சம்டைம்ஸ் கேட்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். அதே போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஹாரன் கூட அங்கே இருந்தது. அதையும் நான் நோட்டீஸ் பண்ணினேன். அது மட்டும் இல்லைங்க, சைக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுப்பாங்கள்ல பேஸ்கெட்டு, கேர்ள் பேபிலாம் ஆசைப்பட்டு வச்சுப்பாங்களா, அந்த பேஸ்கெட் கூட அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து சைக்கிள் வாங்கணுன்னா மறக்காமல் ஒரு டைம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. அடுத்து என்னங்க, சம்மர்னால் வெக்கேஷன் தான். ஸோ வெக்கேஷனுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து இங்கே வெரைட்டியாக வந்து பேக் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த பேக் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். புதுசாக நான் ஒரு பேக் வந்து பார்த்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூட்கேஸ் டைப்பில் இருந்துச்சு. நம்மளோட பேக் தான், பட் ஆனால் சூட்கேஸ் டைப்பில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு அதை தான் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி வந்து இந்த பாலை பார்த்ததையும் அதில் ஒரு ஆசை வந்துச்சு. சரி ஒரு தடவை ஏறி உட்காந்து குதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுலேயும் வந்து ஒரு டைம் உட்காந்தாச்சு. அதே போல் தாங்க ஸ்கேட்டிங்கும். ஸோ ஸ்கேட்டிங்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே இங்கே வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து போகிறதுக்கு நிறைய ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் இருக்கும். அன்றைக்கி க்ரௌடாக இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல, வந்து ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் கூட நான் பார்க்கல. ஸோ அவ்வளோதான், அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பில் செக்ஷன் கிட்டே வந்தாச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னாக்கா, இங்கே வந்து நம்ம எதுக்காக லைனில் நிற்க தேவையில்லைங்க. ரீசன் வந்துட்டு நம்மளோட பில்லை வந்து நம்மளே வந்து போட்டு பே பண்ணிக்கலாம். பில்லெல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி வர ஆரம்பித்தாச்சு. சம்மருக்கு நிறைய வந்து கிட்ஸுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய நடந்துட்டும் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா டெக்காத்லானை வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே வரும்போது நான் இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து அழகாக வந்து மண்ணெல்லாம் போட்டு சர்ஃப் பண்ணுவாங்களே, ஸோ அதை வந்து அழகாக வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டும் இந்த நெக் பேண்டும் தான் வாங்கினோம். நெக் பேண்டு வந்து ப்ரைஸ் வந்து 100 rupees. இந்த டிஷர்ட் வந்துட்டு 800, ஆஃபர் போக 299க்கு கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்.